என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க வா, வந்து இப்படி பக்கத்துல உட்காந்துக்க. வா. எந்த வேண்டுதலையும் என்கிட்ட நீ வைக்க வேணாம். அப்புறம் எப்படி சார் என்னோட வேண்டுதல் நடக்கும்? சரியா சொன்ன. வேண்டுதல் வச்சாதானே நடக்கும். அப்ப சரி, உன்னோட மனசுல ஓடக்கூடிய எல்லா எண்ணங்களும் ஆசைகளையும் கனவுகளையும் உன்னோட சாயி நான் அறிவேன். உனக்கு எது தேவை தேவையில்லை அப்படிங்கிற எல்லாத்தையும் நான் அறிவேன். பாரு, மணி அடிக்குது. எது நன்மையோ அதை மட்டும்தான் உன்னோட சாயை நான் கொடுப்பேன். என்ன நேசிக்கிற நீ என்கிட்ட வந்து எந்த வேண்டுதலையும் வைக்கணும்னு அவசியம் இல்லை. எதுக்காக கவலைப்படுற? நீ எது செஞ்சாலும் சரி, எது பேசினாலும் சரி, எனக்கு தெரியும். பொறுமையாயிரு, என்ன நினைச்சுக்கிட்டே இரு. என்னைய நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையில முடிந்தவரை உதவின்னு யாரு உன்கிட்ட வந்து கேட்டாலும் முதல்ல உதவணும். நீ என்னோட குழந்தை அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா குழந்தைன்னு சொல்லிட்டா குழந்தைத்தனமாவே இருக்கிறல்ல. நீ பெரிய ஆளுன்னு இனிமே நான் சொல்லுவேன். அப்பத்தான் உனக்குள்ள பொறுப்புகளும் எல்லாமே வரும். சரியா? எதற்காகவும் கலங்காத. உன்னோட வாழ்க்கை நிச்சயமா பொற்காலமாகத்தான் இருக்க போகுது. நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை. நீ தப்பு பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல நீ ஏன் பயப்படணும்? சொல்லு. நீ எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறியோ அப்படிப்பட்ட வாழ்க்கை உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஆனா வாழ்க்கையில கஷ்டம் இல்லாம எப்படி இருக்கும்? சொல்லு. இரவு பகல் அப்படின்னு இருக்கிற மாதிரி இன்பம் துன்பம் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி அப்படின்னு இரு பக்கங்கள் இருக்குது தானே. இரவு பகல், இன்பம் துன்பம், கஷ்டம் நஷ்டம், இப்படி எல்லாத்துக்குமே இரண்டு பக்கங்கள் இருக்குது தானே. அதை தாண்டி மனசு தளராம உழைச்சுக்கிட்டு அதுக்கான தகுதிய வளர்த்து கொண்டாலே நிச்சயம் நீ ஜெயிப்ப. அதைத்தான் உனக்கு அறிவுரையா கூறுறேன். நிகழ்கால வாழ்வு அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். எதிர்காலம் நல்லதா அமைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லக்கூடியத எல்லா விஷயத்தையும் நீ காதுல வாங்கிக்கிட்டு உன்னோட புத்திலையும் உன்னோட மனசுலையும் அதை பதிச்சு வச்சுட்டு அந்த இடத்துல நீ உட்கார்ந்துரு. எந்த எண்ணங்களை நீ
மனசுல வச்சுக்கிறியோ அந்த எண்ணங்களே உன்னோட வாழ்க்கைக்கு நிச்சயமா நடக்கும். வழக்கம் போல சொல்லக்கூடியதுதான். இந்த சாயோட அருளும் ஆசீர்வாதமும் அன்பையும் பெற்ற நீ என்னோட செல்ல பெரிய புள்ள. நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கைய கண்டிப்பா பெறுவ. அந்த ராமன், எல்லாமல்ல இறைவன் ஈசன் உன்னை காப்பார்.